وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, மாதம் மாநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு சம்பந்தமாக மாதம் ஒரு முறை பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் நடைபெற்ற யுத்தங்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹிஜ்ரி 2வது வருடம் நடைபெற்ற யுத்தம் பத்ர். ஹிஜ்ரி 3வது வருடம் நடைபெற்ற யுத்தம் உஹத். ஹிஜ்ரி 5வது வருடம் நடைபெற்ற யுத்தம் கந்தக். ஹிஜ்ரி 7வது வருடம் நடைபெற்ற யுத்தம், ஹிஜ்ரி 6ல் நடைபெற்ற அந்த உடன்படிக்கை ஹுதைபியா உடன்படிக்கை. ஹிஜ்ரி 7ல் நடைபெற்றது கைபர் போர். ஹிஜ்ரி 8ல் நடைபெற்றது முஅத்தா போர், மக்கா வெற்றி, ஹுனைன் போர். ஹுனைன் போர் நிறைவு பெற்று நாம் தற்போது அந்த இடத்தில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் தாயிஃப் யுத்தம், அதற்கு பின்னால் ஹிஜ்ரி 9, 10, 11 நடந்த நிகழ்வுகளை குறிக்கப்பட்ட நேரத்திலே அல்லாஹின் உதவியை நாடியவனாய் எடுத்துரைப்பதற்கு முயற்சிக்கின்றேன். இந்த ஹிஜ்ரி 8வது நடைபெற்ற யுத்தங்கள் முஅத்தா யுத்தம், மக்கா வெற்றி, ஹுனைன் யுத்தம், அதன் தொடரிலேதான் தாயிஃப் யுத்தம் நடைபெறுகிறது. ஹுனைன் யுத்தத்தின் தொடராகத்தான் இந்த தாயிஃப் யுத்தத்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஏற்பாடு செய்கிறார்கள். ஷவ்வால் மாதம் ஹிஜ்ரி 8வது வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹுனைன் யுத்தத்திலே அந்த மாலிக் இப்னு அவுஃப், அந்த ஹவாஸின் கோத்திரத்தினர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் மக்காவை விட்டு தூரமாக சென்று தாயிஃபிலே ஒரு அடைக்கலம் தேடுவதற்காக சென்றார்கள். இந்த நேரத்திலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக அவர்கள் ஒன்று கூடி சூழ்ச்சிகள் செய்வார்கள், இஸ்லாத்துக்கு எதிராக போராட்டங்களை உருவாக்குவார்கள் என்ற அந்த நோக்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயிஃபிலே போய் அடைக்கலம் தேடிய அந்த மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 20 இரவு முற்றுகையிட்டார்கள். ஒரு 20 இரவு சுமார் முற்றுகையிட்டு மஞ்சணி போன்ற அந்த, அதாவது அம்பெய்யக்கூடியது போன்ற வேறொரு மரத்தினால் செய்யப்பட்ட அந்த மஞ்சணி கூடாக தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். அதாவது கம்பிலாலான அதற்கு உட்புறமாக தாக்கக்கூடிய விடயங்களை செய்து எரியக்கூடிய ஒரு விடயம்தான் மஞ்சணி என்ற கருவி. வெளிப்படையாக இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் நபியவர்கள் பாதிப்புக்குள்ளாக்கினார்கள். திராட்சை கனிகளை எல்லாம், திராட்சை கொடிகளை எல்லாம் துண்டித்தார்கள். அதாவது எதிரிகளை தலைகுனிய செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட யுத்தத்திலே நடைபெற்ற இந்த விடயங்கள். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 20 நாள் இருந்துவிட்டு ஜிஹ்ரானா என்ற இடத்துக்கு திரும்பி வந்து விடுகிறார்கள். வருகின்ற போது அந்த அடைக்கலம் தேடிய சில குழுக்கள் நபி அவர்களுடைய ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதாவது நீங்கள் சரணடைந்து விடுங்கள், இந்த இடத்திலிருந்து வெளியேறி விடுங்கள் என்ற அந்த அழைப்பை கேட்டு சில குழுக்கள், அந்த ஹவாஸின் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபி அவர்களிடத்திலே வந்து விட்டார்கள். அப்போது அதிலே கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர்கள் இருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் இருந்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஹுனைன் போருக்கு பின்னால், ஃபத்ஹு மக்காவுக்கு பின்னால் முஸ்லிம்களுடைய வலிமை மிகவும் நேர்த்தியாகவும் வலிமை மிக்கதாகவும் இருந்தது. அதன் காரணமாக அவர்கள் பின்வாங்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதிலே முக்கியமாக ஷைமா பின் அல் ஹாரிஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால்குடி உறவின் மூலமாக ஒரு சகோதரி. இந்த ஷைமா பின் ஹாரிஸ் பின் அப்துல் உஸா என்னக்கூடிய அந்த சகோதரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால்குடி மூலமாக வரக்கூடிய ஒரு சகோதரி.
இவர்களும் அந்த இடத்திலே இருந்தார்கள், அந்த குழுவில் இருந்தார்கள். நபி அவர்கள் அவர்களை கௌரவப்படுத்தி அவர்களது இருப்பிடத்துக்கு மீண்டு செல்வதற்கு அவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள். இந்த நேரத்திலே அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட குழுவுக்கு தலைவராக மாலிக் பின் அவுஃப் அன்-நஸ்ரி அவர்களை அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட குழுக்களுக்கு தலைவராக ஆக்கி அவர்களுடைய இல்லங்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த குழுவை புகழ்ந்து பாடிய கவிதைகளையும் நாம் வரலாற்றிலே காணலாம். இப்போது தாயிஃப் அந்த முற்றுகைக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதிகமாகிறார்கள். ஹுனைன் யுத்தத்திலே பெறப்பட்ட அந்த கனிமத் பொருட்கள் கூட பங்கு வைக்கப்படவில்லை. ஹுனைன் யுத்தத்திலே பெறப்பட்ட கனிமத் பொருட்கள் அவ்வாறே இருக்கிறது, யாருக்கும் பங்கீடு செய்யவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாயிஃப் முற்றுகைக்கு பின்னால் மீண்டு வந்ததற்கு பின்னால் இந்த ஹுனைன் யுத்தத்திலே பெறப்பட்ட கனிமத் பொருட்களை பங்கீடு செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள், முன் வருகிறார்கள். இந்த நேரத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இள மனம் கொண்ட அந்த மக்களுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நபி அவர்களிடத்திலே இருக்கிறது. குறைஷி கோத்திரத்திலே மிகவும் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், மக்காவிலே உள்ள பிற முக்கிய பிரமுகர்கள், இவர்களுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நபி அவர்களிடத்திலே இருந்து, உதாரணமா அபூ சுஃபியான் அவர்களை போன்ற உயைனா வல் அக்ரா போன்ற பெரிய குறைஷி குல பெரியவர்களுக்கெல்லாம் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்து சிலருக்கு 100 ஒட்டகங்களை கொடுத்தார்கள், இன்னும் சிலருக்கு 50 ஒட்டகங்களை கொடுத்தார்கள் கனிமத் பொருட்களை. அதே போன்று சஃபான் இப்னு உமையா அவர்களுக்கு 300 ஒட்டகங்களை கொடுத்தார்கள். ஆனால் அன்சாரிகளுக்கு ஒன்றையும் கொடுக்கவில்லை. மக்காவாசிகளுக்கு தான் அனைத்தையும் கொடுத்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எண்ணம் மதீனாவாசியுடைய ஈமான் உறுதியாக இருந்தது, அவர்கள் இஸ்லாத்திலே தெளிவாக இருக்கிறார்கள் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தை கருதி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட புதிதாக வந்தவர்களுக்கு நபி அவர்கள் பங்கீடு செய்தார்கள். ஆனால் இதனூடாக நபி அவர்கள் எதனை நாடுகிறார்கள் என்பது மக்களுக்கு தெளிவற்ற ஒரு விடயமாக இருந்து மக்களுக்கு மத்தியிலே ஒரு சர்வசாதாரணமாக ஒரு வித்தியாசமான பேச்சு அங்கே நடைபெறுகிறது. நமது வாழ்விலே நாம் ஒரு பக்கம் கொடுத்து விட்டால் மறுபுறமாக பல உயர்ந்த சத்தங்களை கேட்போம். இவ்வாறான ஒரு பேச்சு வருகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரி தோழர், இவர் கூட இதனை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு நபி அவர்களிடத்தில் போய் சொல்லுகிறார்கள். ஏன் இவ்வாறான நிகழ்வு நடைபெறுகின்றது என்று கேட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே இந்த நிலைமையை தெரிந்ததற்கு பின்னால் அன்சாரி தோழர்களை தனியாக ஒன்று சேர்க்கிறார்கள். அன்சாரி தோழர்களை தனியாக ஒன்று சேர்த்து ஒரு உருக்கமான உபதேசம் செய்கிறார்கள். யா மஅஷரல் அன்சார், அன்சார் குலத்தை சார்ந்தவர்களே, அதாவது அன்சாரிகளே, நீங்கள் வழிகேட்டிலே இருக்கும் போது உங்களை நேரு வழி பெறச் செய்யவில்லையா, நேரு வழி காட்டவில்லையா? நீங்கள் பிரிந்து ஒருவருக்கொருவர் குரோதத்துடன் இருந்த நேரத்திலே உங்களுக்கு ஒற்றுமையையும் அந்த சகோதர வாஞ்சையை நான் ஏற்படுத்தவில்லையா? நீங்கள் வறுமை கோட்டில் இருக்கின்ற போது உங்களுக்கு செல்வ செழிப்புகளுடன் செழுமையாக வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தவில்லையா? இவ்வாறாக கூறும் போதெல்லாம் அன்சாரி தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டு பெரும், அதாவது கருணையாளன், பேரருள் உள்ளவன் என்று அல்லாஹும் ரசூலும் பேரருள் உள்ளவர்கள் என்று பதிலளிக்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்சாரி தோழர்களுடைய உள்ளத்தை கவர்ந்து கவர்ச்சி கொண்டதற்கு பின்னால் கூறுகிறார்கள், மனிதர்கள் எல்லாம் ஒட்டகத்துடன் ஆடுகளுடன் போகின்ற போது நீங்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உங்களது ஊருக்கு பயணிக்கிறீர்கள், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, லௌலல் ஹிஜ்ரத்து லகுன்தும் ரஅம் மினல் அன்சார், ஹிஜ்ரத் மக்காவை விட்டு மதீனாவுக்கு புறப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை இல்லை என்றிருந்தால் நான் அன்சாரிகளில் ஒருவனாகத்தான் இருந்திருப்பேன். மக்கள் எல்லாம் ஒரு புறமாக பயணிக்கிறார்கள், மதீனாவாசிகள் இன்னும் ஒரு புறமாக பயணிக்கிறார்கள் என்றிருந்தால் நான் மதீனாவாசியுடைய வழியை தான் தேர்ந்தெடுத்திருப்பேன்.
மதீனா வாசிகள் அன்சாரிகள் என்பவர்கள் ஒரு அடையாள சின்னம், மனிதர்களிலே ஒரு அடையாளமாக போற்றப்படக்கூடியவர்கள் என்று சொல்லிவிட்டு கூறுகிறார்கள், அல்லாஹும்ம அர்ஹமில் அன்சார், அன்சாரிகளுக்கு யா அல்லாஹ் அருள் புரிவாயாக, வ அபனாஅல் அன்சார், அன்சாரிகளுடைய மகன் பிள்ளைகளுக்கும் அருள் புரிவாயாக, வ அபனாஅ அபனாஇல் அன்சார், அன்சாரிகளுடைய குழந்தைகளுடைய குழந்தைகளுக்கும் அருள் புரிவாயாக என்று கூறிய போது அன்சாரி தோழர்கள் எல்லாம் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பீரிட்டு ஓடுகிறது. எந்த அளவுக்கு என்றால் தங்களது தாடிகள் எல்லாம் நலைகின்ற அளவுக்கு அழுகிறார்கள். அப்போது நபி அவர்களை பார்த்து சஹாபாக்கள் கூறுகிறார்கள், அந்த அன்சாரி தோழர்கள், ரதீனா பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸமன் வ ஹல்லா, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பங்கீட்டை நாம் பெரும் மனதுடன் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அங்கே நேரடியாக பரம் சாட்டுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த தாய் யுத்தத்திலே கனிமத் பொருட்களை பங்கீடு செய்து மதீனா வாசிகளுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட இந்த தெளிவற்ற நிலைமையை தெளிவுபடுத்தி அவர்களுக்கு மத்தியிலே அன்பையும் பரஸ்பரத்தையும் ஈமானை ஆழமாக பதித்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜிஹரானா என்ற இடத்திலிருந்து மக்காவை நோக்கி உம்ராவுக்காக பயணிக்கிறார்கள். இப்போது மக்காவுக்கு சென்று உம்ராவை நிறைவேற்றியதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதாப் இப்னு உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அங்கே மக்காவில் விட்டு செல்கிறார்கள், மனிதர்களை ஹஜ்ஜுக்காக அழைத்து செல்வதற்காக. ஏனென்றால் ஷவ்வால் மாதத்திலே போனார்கள், துல்காதா, அதற்கு பின்னால் துல்ஹஜ். எனவே அந்த முதலாவது ஹஜ்ஜை செய்வதற்காக முஸ்லிம்களுக்கு தலைவராக சென்ற இந்த சஹாபிதான் இதாப் இப்னு உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவ்வாறு தாயிஃப் யுத்தம் நிறைவு பெறுகிறது. இப்போது துல்காதா, துல்ஹஜ், அதற்கு பின்னால் என்ன, முஹர்ரம், ஹிஜ்ரி 9வது வருடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹுனைன் போருக்கு பின்னால், தாயிஃப் போருக்கு பின்னால், உங்களுக்கு தெரியும், முஅத்தா போரிலே 30,000 சஹாபாக்களும் ரோமர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? எத்தனை பேர்? 2 லட்சம். எத்தனை பேர்? அந்த முஅத்தா போரிலே 2 லட்சம் எதிரிகளை ஒரு 30,000 பேர் எதிர்கொண்டு அங்கே முஸ்லிம்களுக்கு ஒரு பாரிய வெற்றி கிடைத்த வரலாறை பார்த்தோம். இந்த முஅத்தா போரிலே 30,000-ஆ 3,000-ஆ? முஅத்தா போரில் எத்தனை சஹாபாக்கள் இருந்தாங்க? அந்த உரோமர்கள் பெரும் படை 2 லட்சம் பேர் முஸ்லிம்களை அழிப்பதற்காக வருகின்ற போது சஹாபா தோழர்கள் எல்லாம் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏற்பாட்டை ஏற்றுக்கொண்டு அந்த யுத்தத்துக்காக போகின்ற போது நடந்த நிகழ்வுகள் நமக்கு தெரியும். அதாவது அந்த ரோமர்கள் எல்லாம் மிகவும் பிரமாண்டமான ஏற்பாட்டுடன் வந்தார்கள். முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே ஒரு 3,000 பேர். எத்தனை பேர்? 3,000 பேர். ஆனால் அவர்களுடைய அந்த யுத்த தந்திரத்தினூடாக அந்த 2 லட்சம் பேர் எவ்வாறு பின்வாங்கப்பட்டார்கள் என்ற வரலாறை பார்த்தோம். எனவே அந்த ஹவாஸின் கோத்திரத்தர்கள் போன்று அந்த உரோமர்களும் அவர்களை சூழ உள்ள கோத்திரத்தினர்களும் மீண்டும் முஸ்லிம்களை தாக்குவதற்காக ஒன்று சேர்கிறார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கு மனதிலே ஒரு உருக்கமான ஒரு நிம்மதியற்ற நிலை ஏற்படுகிறது. காரணம் என்னவென்றால் அந்த ரோமர்கள் பெரும் பட்டாளங்களுடன் யுத்தத்துக்கு தேவையான ஏற்பாட்டுகளுடன் இருக்கிற செய்தி இவர்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு என்றால் நபி அவர்கள் தனது மனைவிமார்களுடன் சில காலம் ஒன்று சேர மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது யுத்தத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இவ்வாறான நேரத்திலேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு அவர்கள் வந்துவிட்டால் பாதிப்புகள் அதிகமாக வந்துவிடும். எனவே மதீனாவில் உள்ள முனாஃபிகீன்களுக்கு சந்தோஷம் வந்துவிடும், அவர்களும் சேர்ந்து முஸ்லிம்களை தாக்கி விடுவார்கள் என்ற ஒரு நிலை இருந்ததினால் இந்த தபூக் யுத்தத்தை கட்டாயமாக நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்திலே ஹிஜ்ரி 8வது வருடம் 9வது வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்
தபூக் யுத்தத்துக்காக சஹாபாக்களை ஏற்பாடு செய்கிறார்கள். இந்த யுத்தம் கட்டாயமாக நடைபெற வேண்டும், ரோமர்களை இடைமறிக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்திலே ஏற்பாடு செய்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தம் என்பது பல லட்சக்கணக்கான எதிர்களை எதிர்கொள்ள வேண்டும். அவர்கள் யுத்த ஏற்பாட்டுகளுடன் இருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு கஷ்டமான காலம், மதீனாவிலிருந்து வெகு தூரத்தில் உள்ள ஒரு இடம், இதற்காக வேண்டி அவர்கள் இந்த படைகளை ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த படைக்கு ஜெய்சுல் உஸ்ரா, அதாவது கஷ்டமான ஒரு படை என்று பெயர் சொல்லப்படுகிறது. என்றால் அந்த வருடம் மிகவும் ஒரு வறுமையான ஒரு கஷ்டமான காலத்திலே இருந்த அந்த நேரத்திலே தான் முஸ்லிம்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. அவர்கள் அவரால் முடியுமான உதவிகளை எல்லாம் செய்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த தபூக் யுத்தத்துக்காக பிரமாண்டமான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். அதனை பார்த்து நபி அவர்கள் கூறினார்கள், இன்றைய தினத்துக்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எதை செய்தாலும் அது அவருக்கு ஒரு இடையூறாக தடங்கலா அமைய மாட்டாது என்று அவர்களுடைய அந்த சதக்காவை, தர்மத்தை, உதவி வழங்கக்கூடிய விடயத்தை பெருமதியாக கூறிய செய்தி இந்த தபூக் யுத்தத்துடன் தான் சம்பந்தப்படுகிறது. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30,000 படையுடன் போகிறார்கள். 30,000 படையுடன் தபூக் யுத்தத்துக்காக பயணிக்கின்ற போது இடையிலே உங்களுக்கு தெரியும், முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள் திரும்பி வந்து விடுகிறார்கள். 30,000 பேர் மூத்தாயுத்தம். இந்த தபூக் யுத்தத்துக்கு 30,000 பேர் அழைத்து கொண்டு போகிறார்கள். காரணம், நேரடியாக அவர்கள் எதிர்கொள்ளவும் முடியாது, நமது இடத்திலே வரவேற்கவும் முடியாது. இடைநடுவிலே மறிக்க வேண்டும். இடைநடுவிலே அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். மோத்தா போரிலே எவ்வாறு முஸ்லிம்களை பற்றிய ஒரு பயம் அவர்களிடத்தில் இருந்ததோ, இது போன்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நபி அவர்களுடைய திட்டம். தபூக் யுத்தத்திலே ஒரு இடத்திலே போய் சென்றவுடன் இடையிலே போகும்போது அப்துல்லா இப்னு உபை, அந்த முனாஃபிக் தலைவருடைய உட்பட சிலர்கள் நின்று விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 80 பேர் அந்த யுத்தத்துக்கு ஆயத்தமாகி திரும்பி வந்து விட்டார்கள், முனாஃபிகீன்கள். இதற்கு பின்னால் முஸ்லிம்கள், அதிலும் சில முராரா பின் ரபீ, கஅப் பின் மாலிக், ஹிலால் இப்னு உமையா, இது போன்ற முஸ்லிம்கள், ஆனால் சில தூண்டுதலுடன் அவர்களும் போகாமல் நின்று விட்டார்கள். அவர்கள் அதற்கு பின்னால் மிகவும் கடுமையாக கவலைப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 50 இரவுகளுக்கு பின்னால் தான் அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த 3 சஹாபாக்களுடைய தௌபாவையும் ஒரு 50 இரவுகளுக்கு பின்னால் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யுத்தத்துக்காக பயணிக்கின்ற போது எத்தனையோ சஹாபாக்கள் முன் வந்தார்கள். சிலருக்கு போவதற்கான வாகன வசதிகள் கிடையாது, அந்த யுத்தத்துக்கு வழங்குவதற்கான காசு பணங்கள் கிடையாது. நபி அவர்களிடத்திலே வந்து கூறுகிறார்கள், நாம் யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறோம், எங்களையும் வாகனத்திலே அழைத்து செல்லுங்கள் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு கஷ்டமான காலம், அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது, வலா அலல்லதீன இதா மா அதௌக லிதஹ்மிலஹும் குல்த லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹ். இவ்வாறு கூறிய போது நபி அவர்கள் கூறினார்கள், உங்களை அழைத்து செல்வதற்கான வாகனம் என்னிடத்திலே இல்லை என்று கூறிய போது அவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். தஃபீது மினத்-தம்மி ஹஸனா, அந்த சஹாபாக்களுடைய கண்களினால், கவலினால் கண்ணீர் வந்தது. அல்லாஹ் யஜிது மா யன்ஃபிகூன், அந்த யுத்தத்திலே செலவு செய்வதற்காக எங்களிடத்திலே பொருளாதாரம் இல்லை என்று கவலைப்பட்டதை அல் குர்ஆன் இவ்வாறு சூரத்து தௌபா 92வது வசனத்திலே கூறுகிறது. இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்ட குழுவுடன் தபூக் யுத்தத்துக்காக பயணிக்கின்ற போது ஹிஜ்ர் என்ற அந்த பாதையூடாகத்தான் செல்கிறார்கள். அப்போது நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு உருக்கமான உபதேசம் செய்தார்கள். அந்த இடத்துக்கு நீங்கள் சென்றால் அழுதவர்களாக செல்ல வேண்டும், அல்லது அழுததை போன்று நடித்துக் கொள்ள வேண்டும். அங்கே சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம் கிடையாது. அங்கே உள்ள கிணத்திலே நீங்கள் தண்ணீர் அருந்தி விடக்கூடாது. ஆனால் அந்த ஒட்டகம் குடித்த கிணத்திலே நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம் என்று கூறினார்கள். சில சஹாபாக்கள் கிடைத்த தண்ணீரை எடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு கூறினார்கள், அந்த தண்ணீரினால் கோதுமைகளை குடைந்து ஒட்டகத்துக்கான உணவுகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் உபதேசம் செய்தார்கள். இவ்வாறாக சஹாபாக்கள் தபூக்கே போய் சேருகின்ற போது அங்கே ஒரு நீரூற்று கிடைக்கிறது. மிகவும் சொற்பமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அல்லாஹ் கொடுத்த பரக்கத்தின் மூலமாக அது பெரும் தண்ணீராக மாறி
சஹாபாக்கள் தண்ணீர்களை அங்கே தேவையான அளவு அவர்களுக்கு எடுத்துக்கொண்டார்கள். இந்த உணவிலே பரக்கத் இறங்கிய இடம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துஆவின் பரக்கத்தின் மூலமாக அனைவர்களும் அங்கே உணவையும் கொண்டார்கள், தண்ணீரையும் நிறைத்துக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள் துஆ. அந்த துஆவின் போது மேகமூட்டம் அவ்வாறு வந்து மழை பொழிந்து அனைவரும் தாகம் தீர்ந்த வரலாறை அந்த தபூக் யுத்தத்திலே நாம் காணலாம். அதற்கு பின்னால் அந்த முற்றுகையிலே சஹாபாக்கள் இருக்கின்ற போது இதனை கேள்விப்பட்ட அந்த ரோமர்கள் பயப்படுகிறார்கள். மதீனாவிலிருந்து வெகு தூரம் கடந்து என்னை எதிர்கொள்ள வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பலசாலிகளாக இருப்பார்கள் என்ற பயம், அச்சம் ஏற்பட்டு யுத்தம் நடைபெறவில்லை. இப்போது யுஹன்னா என்ற அந்த ஐலா பகுதியைச் சேர்ந்த ஒரு யுஹன்னா என்ற மனிதர்களுடன் ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகிறது. காலித் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகிறது. அதற்கு பின்னால் ரோமர்கள் அந்த எதிரிகளை சஹாபாக்கள் சந்திக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய இந்த திட்டமிடலின் ஊடாக, எதிரிகளை அச்சுறுத்துவதனூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரும் வெற்றியை அந்த ஜெய்ஷுல் உஸ்ரா கஷ்டப்படைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தார். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவுக்கு மீண்டு வருகிறார்கள். மஸ்ஜிது குபாவுக்கு அண்மையிலே மஸ்ஜிது திரார் என்ற ஒரு பள்ளியை யூதர்கள் கட்டி இருந்தார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதற்காக பல விடுத்தம் அந்த பள்ளியிலே நபி அவர்களை தொழுமாறு கூப்பிட்டார்கள். ஆனால் தபூக் யுத்தத்துக்கு பின்னால் போகலாம் என்று இருந்த நபி அவர்களுக்கு இடையிலே செய்தி வருகிறது, இது தொழுவதற்காக கட்டப்பட்ட கட்டிடம் கிடையாது, முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்வதற்காக கட்டப்பட்ட கட்டிடம் என்று கூறியதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கூறி அந்த திரார் என்ற மஸ்ஜிது குபாவுக்கு அண்மையில் உள்ள பள்ளியை ஒட்டுமொத்தமாக அடியோடு தரைமட்டமாக்கினார்கள். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் மாதம், அதாவது ஹிஜ்ரி 9வது வருடம் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அதனை ஒட்டித்தான் சூரத்து தௌபாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குகிறான். இப்போது ஹிஜ்ரி 9வது வருடம் ஹுனைன் யுத்தம், தாயிஃப் யுத்தம், மக்கா வெற்றி, தபூக் போர், இவைகள் எல்லாம் முஸ்லிம்களுடைய வலிமையையும் உறுதியையும் உலகத்துக்கு பரம் சாட்டுகிறது. முஸ்லிம்களை கேள்விப்பட்டால் அவர்களுக்கு அச்சம், பயம் ஏற்படுகிறது. இதற்கு பின்னால் நாம் மாற்று கருத்துடையவர்களாக இருந்தால் நமக்கு பாதுகாப்பில்லை என்ற தோரணையிலே அந்த ஹிஜ்ரி 9வது வருடத்தை எடுத்துக்கொண்டால் பல குழுக்கள் மதீனாவுக்கு சாறை சாறையாக வருகிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அந்த ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னால், ஹுனைன் தபூக் யுத்தத்துக்கு பின்னால் அந்த குழுக்களா இந்த கபீலாக்கள், கோத்திரங்கள் எல்லாம் ஒருவர் இருவர் ஒரு பக்கம் சார்ந்து விட்டால் அந்த குழுக்கள் மொத்தமாக வந்து விடுவார்கள். இவ்வாறாக பல குழுக்கள், தமீம், பனி ஆமிர், பனி சத், பல குழுக்கள் சாறை சாறையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பின்னால் தான் அந்த அல் குர்ஆன் வசனம், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத الناس يدخلون في دين الله அஃப்வாஜா, அதாவது மனிதர்களை நீங்கள் காண்பீர்கள், அல்லாஹ்வுடைய உதவியின் வெற்றியும் வந்துவிட்டால் மனிதர்கள் மார்க்கத்திலே கூட்டம் கூட்டமாக குழுக்கள் குழுக்களாக நுழைவார்கள் என்ற அந்த வசனம் இறங்குகிறது. இந்த நேரத்தில் தான் நபி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், அல்லாஹ்வை துதித்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருங்கள் என்று நபி அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. வெற்றியும் சந்தோஷமும் உச்சகட்ட நிலையில் இருக்கும் போதுதான் அல்லாஹ்வுடைய உருக்கமான அங்கே அறிவுரை கொடுக்கப்படுகிறது. நாம் வெற்றி வாகை சூடும் போது, ஒரு இடத்துக்கு ஒரு உயர்ந்த இடத்தை அடைகின்ற போதுதான் நாம் எல்லை கூட்டை தாண்டக்கூடிய ஒரு பல நிலைமைகள், நன்றி மறப்பது அல்லது தற்பெருமை கொள்வது, பல நிலைமைகள் ஏற்படும். கூறுகிறது, அல்லாஹை துதிப்பீராக, அல்லாஹ்வை அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வாயா, இஸ்திக்பார் செய்வாயா என்ற வசனம் இறங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஹிஜ்ரி 9வது வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையிலே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மனிதர்களுக்கு தலைவராக அபூபக்கர் அவர்களை அனுப்புகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜுக்கு அவர்கள் சென்று
அந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றினார்கள். அந்த சூரத்து தௌபாவுடைய அந்த வசனம் இந்த அதற்கு பின்னால் முஷ்ரிக்கீன்கள் காஃபிர்கள் பராஅத்தும் மினல்லாஹி வ ரசூலிஹி இலல்லதீன ஆஹதும், அதாவது உடன்படிக்கையில் இருந்தது. ஆரம்ப கட்டத்திலே யூதர்களுடன் முஷ்ரிக்கீன்களுடைய உடன்படிக்கை இருந்தது. எனவே இதற்கு பின்னால் அந்த உடன்படிக்கைகள் எல்லாம் ஒரு மாற்றம் வேண்டி இருக்கிறது, மாற்றத்தை வேண்டி நிற்கின்றது என்ற நிலைமை இந்த சூரத்து தௌபாவை கூடாகத்தான் தெளிவாக கூறப்படுகிறது. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை தொடர்ந்து கூறுகிறார்கள். இந்த சூரத்துல் பரா, இந்த சூரத்து தௌபாவுடைய அந்த ஆரம்ப வசனங்கள் நமக்கு கூறக்கூடிய விடயம் என்னென்றால், இதற்கு பின்னால் முஷ்ரிக்கீன்கள் யாரும் ஹஜ்ஜுக்கு வரக்கூடாது. இணை வைக்கக்கூடியவர்கள் இதற்கு பின்னால் ஹஜ்ஜுக்கு வர முடியாது. நிர்வாணத்துடன் காபாவை தவாப் செய்ய முடியாது. அவர்களது உடன்படிக்கைகளை மீட்டெடுத்துக் கொள்ள வேண்டும், எக்ரிமெண்ட் எல்லாம் மீட்டெடுத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் கால தவணை இருக்கின்றவர்கள், உதாரணமா சில ஒப்பந்தங்கள் 5 வருடம் 10 வருடம் ஒரு காலம் என்ன இருந்தால் அவர்களுடைய அந்த உடன்படிக்கை முடியும் வரை அதை செல்லுபடியாக்கலாம் என்ற ஒரு உருக்கமான உபதேசத்தை நபி அவர்கள் இந்த சூரத்து தௌபாவுடைய இறங்குதலுக்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கூறிய வரலாறை நாம் காணலாம். எனவே முஷ்ரிக்கீன்கள் ஹஜ் செய்ய முடியாது, நிர்வாணமான நிலையிலே தவாப் செய்ய முடியாது, உடன்படிக்கைகளை முடித்துக் கொள்ள வேண்டும், காலம் உள்ள உடன்படிக்கைகளை முடியும் வரை வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு செய்தியை அலி ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக நபி அவர்கள் அங்கே உள்ள மக்களுக்கு உபதேசம் செய்கிறார். இவ்வாறாக ஹிஜ்ரி 9வது வருடம் நிறைவு பெறுகிறது. பல யுத்தங்களை கடந்து இஸ்லாத்துக்கு வலு சேர்கிறது. முஸ்லிம்கள் ஏராளமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி படிப்படியாக முழுமை அடைவதை போன்ற ஒரு கட்டம். இந்த சூரத்து நஸ்ர், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ் என்ற சூரா, அதுக்கு விளக்கம் சொல்லும் போது தஃப்சீருடைய உலமாக்கள் கூறுகிறார்கள், நபி அவர்களுடைய பணியின் முடிவை அறிவிக்கக்கூடிய செய்தியாக உலமாக்கள் கூறுகிறார்கள். இப்போது நபி அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக ஆயத்தமாகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்காதா மாதம் 25ஆம் தேதி ஹிஜ்ரி 10வது வருடம் ஹஜ்ஜத்துல் வதா, அதாவது கடைசி ஹஜ், பிரியாவடி ஹஜ்ஜுக்காக ஆயத்தமாகிறார்கள். அதில் எத்தனை மனிதர்கள் சேர்ந்தார்கள் என்பது உண்மையான கணக்கு அல்லாஹுக்கு மாத்திரமே வெளிச்சம். சுமார் 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டதாக வரலாறு கூறுகிறது. இந்த பயணத்திலே நபி அவருடைய 9 மனைவிமார்களும் அவர்களுக்கென கொடுக்கப்பட்ட அந்த ஹவுதஜ் என்ற அந்த ஏறு வாகனத்திலே பயணித்தார்கள். மதீனாவிலிருந்து லுஹர் நேரத்திலே பயணித்து நபி அவர்கள் அதாவது துல் ஹுலைஃபா, அபியார் அலி என்று சொல்லக்கூடிய அந்த மீகாத் இடத்துக்கு சென்று நபி அவர்கள் தொழுதார்கள். தங்களது தலைக்கு எண்ணெய் பூசி தலையை வாழ்ந்து கொண்டு அசர் தொழுகைக்கு பின்னால், அதாவது லுஹர் நேரத்திலே குளித்துக் கொண்டு எண்ணெய் பூசி தலையை வாரிக்கொண்டு அந்த துல் ஹுலைஃபா என்ற இடத்துக்கு சென்று அங்கே தங்குகிறார். அங்கே தங்கிவிட்டு மறுநாள் காலை குளித்து விட்டு லுஹருடைய நேரத்தில் இஹ்ராம் அணிகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு நறுமணம் பூசுகிறார்கள் உடலிலே. அதற்கு பின்னால் இஹ்ராம் ஆடை அணிந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய கஸ்வா என்ற ஒட்டகத்திலே ஏறி உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்குமாக நியத்து வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் செய்த ஹஜ் கிரான், ஹஜ்ஜை உம்ராவையும் சேர்த்து நியத்து வைக்கிறார்கள். இப்போது நபி அவர்கள் அந்த ஹஜ்ஜுக்காக ஹதியை கொடுக்க வேண்டும். தமத்து கிரான் முறையிலே செய்யக்கூடியவர்கள் ஹதியை கொடுக்க வேண்டும். நபி அவர்கள் கொடுக்க வேண்டிய அந்த ஹதியை துல் ஹுலைஃபா மதீனாவில் இருந்து எடுத்துச் செல்கிறார்கள். இவ்வாறு செல்கின்ற போது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக லா ஷரீக லக லப்பைக், இந்த தல்பியாவை விளங்கி கொண்டு போகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கூறுகிறார்கள், இதனை சத்தமாக சொல்லுங்கள் என்ற செய்தி, வஹி செய்தி வருகிறது. அப்போது சத்தமாக கூறுகிறார்கள். கூறிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னஹா மின் ஷஆஇரில் ஹஜ், ஹஜ்ஜுடைய அடையாள சின்னமாக இது இருக்கிறது என்று தல்பியாவை சத்தமாக கூறுமாறு சஹாபாக்களுக்கு கூறினார்கள். இவ்வாறு 8 நாட்கள் மக்காவை போய் சேர்வதற்கு 8 நாட்கள் சென்றது. மக்காவுக்கு சென்றதற்கு பின்னால், அதாவது துல்ஹஜ் மாதம் 4வது நாள், தற்போது ஜெருவல் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே போய் இறங்குகிறார்கள். அங்கே இரா தரித்து விட்டு காலை ஆனதும் சுபஹ் தொழுகை தொழுது விட்டு மக்காவில் நுழைவதற்காக குளித்துக் கொள்கிறார்கள். குளித்துவிட்டு பகல் வேளையிலே மக்காவுக்கு நுழைகிறார்கள்.
அதாவது இப்போது ஹுஜூன் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தினூடாக சென்று மஸ்ஜிதுல் ஹராம் காபாவை அடைகிறார்கள். அங்கே காபாவுக்கு சென்றதுக்கு பின்னால் பாபு பனி ஷைபா, இப்போது அந்த கதவு இலக்கம் 22, அதனூடாக நபி அவர்கள் மக்காவுக்கு சென்று அங்கே காபாவை நுழைந்து மக்காவிலே ஒரு 4 நாட்கள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் தங்கிவிட்டு வியாழக்கிழமை இரவிலே, அதாவது அதே துல்ஹஜ் மாதம் 8வது நாள் யௌமு தர்வியா, மக்காவை நோக்கி மினாவை நோக்கி புறப்படுகிறார்கள். மக்காவிலிருந்து 8வது நாள் மினாவை நோக்கி புறப்படுகிறார்கள். மினாவுக்கு சென்று 8வது நாள் இரவு அங்கே தங்குகிறார்கள். 9வது நாள் துல்ஹஜ் 9வது நாள் காலையிலே நபி அவர்கள் அரஃபாவை நோக்கி புறப்படுகிறார்கள். அரஃபாவுக்கு சென்று அங்கே நபி அவர்கள் சமுரா என்ற ஒரு மரத்துக்கு கீழால் ஒரு உபதேசம் செய்கிறார்கள். அந்த குத்துபாவிலே உபதேசத்தில் கிட்டத்தட்ட 40,000 சஹாபாக்கள் அதில் கலந்து கொண்டதாக வரலாறு சொல்கிறது. அதற்கு பின்னால் லுஹரையும் அசரையும் அரஃபாவிலே சேர்த்து சுருக்கி தொழுகிறார்கள். அரஃபாவிலே மக்ரிப் வரைக்கும் சூரியன் மறையும் வரைக்கும் தங்குகிறார்கள். அதற்கு பின்னால் சூரியன் மறைந்ததற்கு பின்னால் முஸ்தலிஃபாவை நோக்கி புறப்பட்டு மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து சுருக்கி தொழுது முஸ்தலிஃபாவிலே இராத்தரிக்கிறார்கள். மறுநாள் 10ஆம் நாள் காலையிலே ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு சூரிய உதயத்துக்கு பின்னால் மினாவை நோக்கி புறப்படுகிறார்கள். அங்கே ஜமரத்துல் அகபா பெரிய தூணுக்கு கல்லறிந்து விட்டு சுமார் 100 ஒட்டகங்களை அங்கே அறுத்து பலியிடுகிறார்கள். அதற்கு பின்னால் முடிகளை களைந்து விட்டு மக்காவுக்கு புறப்படுகிறார்கள். மக்காவுக்கு சென்று ஹஜ்ஜுடைய தவாஃபுல் இஃபாதாவை நிறைவேற்றிவிட்டு தஹல்லுல், அதாவது ஆடைகளை களைந்து சாதாரண உடைக்கு மாறுகிறார்கள். அதற்கு அடுத்த நாள் நபி அவர்கள் ஒரு உருக்கமான உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசத்திலே வசியத், அதாவது கடைசி ஒரு உபதேசம், சில விடயங்களை எச்சரிக்கை செய்தார்கள். ஒட்டுமொத்தமாக நீங்கள் இதை தவிர்த்து கொள்ள வேண்டும். சில விஷயங்களை அதாவது கடுமையாக உருக்கமாக இவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற பல செய்திகளை கூறினார்கள். இவ்வாறு கூறிவிட்டு, எனக்கு அல்லாஹ் தந்த பொறுப்பை உங்களுக்கு நான் எத்தி வைத்து விட்டேனா என்று சாட்சியம் கேட்ட போது சஹாபாக்கள் எல்லாம், ஆம், உங்களுக்கு கொடுத்த தூதுத்துவ செய்தியை எத்தி வைத்து விட்டீர்கள், அமானிதத்தை நிறைவேற்றி விட்டீர்கள், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்து விட்டீர்கள், வறுமை நாள் வரும் வரை தேவையான விடயங்களை சொல்லிக் கொடுத்து விட்டீர்கள் என்று சஹாபாக்கள் சாட்சியம் கூறுகிறார்கள். அதற்கு பின்னால் அந்த ஹஜ்ஜத்துல் வதா நிறைவு பெறுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனூடாக மார்க்கத்தை முழுமைப்படுத்துகிறான். ஹஜ்ஜத்துல் வதாவை நிறைவு செய்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவை நோக்கி புறப்பட்டு வருகிறார்கள். இப்போது ஹிஜ்ரி துல்ஹஜ் மாதம் முடிந்து விட்டால் வரப்போவது முஹர்ரம். எனவே ஹிஜ்ரி 11ஆம் வருடம், துல்ஹஜ் மாதம், முஹர்ரம் மாதம், சஃபர் மாதம். இந்த மாதத்திலே நபி அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள். அவர்கள் உடலிலே ஒரு விதமான வலி, நோவு ஏற்படுகிறது. ரபியுல் அவ்வல் மாதத்திலே இவ்வாறு நோய்வாய்ப்பட்ட போது மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே அவர்கள் இருக்கிறார்கள். அவ்வாறு இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைவலி வருகிறது. மனைவிமார்களுடைய அந்த உரிமைகளை கொடுப்பதற்காக ஒவ்வொரு வீடாக சென்று வருகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்களுக்கு நோய், வலி, உடல்நிலை மிகவும் சிரமமாகிறது. இந்த நேரத்திலே மனைவிமார்களிடத்தில் அனுமதி கோருகிறார்கள். நான் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டிலே நோய்க்காக நான் அதாவது வைத்தியம் செய்வதற்கு அனுமதி கேட்கிறார்கள். அனைத்து மனைவிமார்கள் அனுமதி கொடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதே வலியுடன், உடல் நிலையுடன் 12 நாட்களாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டிலே தரிக்கிறார்கள். ஒரு நாள் வியாழக்கிழமை இஷாவுடைய நேரம், நபி அவர்களுடைய வலி கடுமையாகிறது. அவர்களுடைய உடல் எல்லாம் காய்ச்சல் ஏற்படுகிறது, மயக்கம் வருகிறார்கள். அப்போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகைக்காக அழைப்பு விடுக்கிறார்கள். நபி அவர்கள் கூறுகிறார்கள், முரு அபா பக்கர் பல் யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொல்லுங்கள்,
மனிதர்களுக்கு தொழுகை நிறைவேற்றுமாறு அந்த நேரத்திலும் கடுமையான உடல் வலி, அந்த நேரத்திலும் தொழுகை நிறைவேற்றுமாறு கூறுகிறார்கள். அப்போது சொல்லப்படுகிறது, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இலகிய மனம் கொண்டவர்கள். தொழுகை நடாத்துகின்ற போது பின்னால் உள்ளவர்களுக்கு கேட்கும் அளவுக்கு சத்தமிட மாட்டார்கள் என்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. நபி அவர்கள் கூறுகிறார்கள், அவர்களை தொழுவிக்குமாறு. அதற்கு பின்னால் அந்த நாட்களிலே இமாமத்துக்காக, தொழுகை நடாத்துவதற்காக அபூபக்கர் அவர்கள் இமாமத் செய்கிறார்கள். ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் நாள் திங்கள் கிழமை, ஹிஜ்ரி 11வது வருடம், நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு வலி கடுமையாகிறது. மரண வேளை, சக்கராத்துடைய நேரம், அது வெளிப்படக்கூடிய அந்த காட்சி. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள். அண்மையிலே பக்கத்திலே அருமை மனைவி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் வலி தாங்க முடியாமல் அணைத்துக் கொள்கிறார்கள். சக்கராத்துடைய அந்த வலி வெளிப்படுகிறது. அருமை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நிலையை பார்த்து அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அணைத்துக் கொள்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களுக்கு பக்கத்திலே இருந்து அவர்கள் அழைத்துக் கொண்டு இருக்கின்ற போது நபி அவர்களுடைய கை விரல் உயர்கிறது, கை விரல் உயர்கிறது. அந்த நேரத்திலே பார்வையோ மிகவும் கூர்மையாக ஒரு இடத்தை பார்த்துக் கொண்டிருப்பதை அருமை மனைவி உணர்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் கூறிய வார்த்தையை ஆயிஷா வந்து அவர்கள் கூறுகிறார்கள். எவ்வாறு என்றால், அல்லாஹ் மஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயாக, வர்ஹம்னி எனக்கு அருள் புரிவாயாக, வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா அந்த ரஃபீகுல் அலா அந்த உயர்ந்த தோழமையிடத்தில் என்னை சேர்த்து விடுவாயாக என்று 3 முறை நபி அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். உடல் வலி, தலை வலி, சக்கராத்துடைய நேரம், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பையும் அருளையும் அந்த உயர்ந்த இடத்தை சந்திப்பதற்காக 3 முறை நபி அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள். அத்துடன் அல்லாஹ் அவர்களை அழைத்துக் கொண்டான். நபி அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்து விடுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய வீட்டிலே நடைபெறுகிறது. அவர்களுடைய மடியிலே தான் மரணிக்கிறார்கள். அப்போது நபி அவர்களுக்கு வயது 63ஆக இருந்தது. அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு முதல் இந்த நிலை வரும் வரைக்கும் எத்தனையோ துன்பங்களையும் துயரங்களையும் அடக்குமுறைகளையும் எதற்காக பொறுத்திருந்தார்கள் என்றால், அல்லாஹ் அவர்களுக்கு அமானிதமாக கொடுத்த அந்த தூதுத்துவ செய்தி உலக மக்களுக்கெல்லாம் போய் சேர வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி ஹஜ்ஜத்துல் வதாவிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே சாட்சியத்தையும் வாங்கி கொண்டு வந்துதான் ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல் மாதம் உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண செய்தியின் ஊடாக சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு சோதனையும் ஒரு இக்கட்டான நிலையும் ஏற்படுகிறது. அந்த நபி அவர்களுடைய மரணம் என்பது ஒரு பெரும் காரியமாக இருக்கிறது, ஒரு மகத்துவமிக்க விடயமாக கருதப்படுகிறது. முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு சொல்லொண்ண முடியாத ஒரு சோதனை. எந்த அளவுக்கு என்றால் முஸ்லிம்கள் கலங்கி விடுகிறார்கள், ஒரு கொந்தளிப்பான நிலை வருகிறது. இந்த நிலையிலேதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வருகை தந்து ஒரு உபதேசம் செய்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழ்ந்து நபியை ஸலவாத்து குறிவிட்டு கூறுகிறார்கள், ஃபமன் கான மின்கும் யஅபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கினார்களோ அறிந்து கொள்ளுங்கள், ஃபஇன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் மாத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். வமன் கான யஅபுதுல்லாஹ, யார் அல்லாஹ்வை வணங்கினார்களோ, ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் உயிருடன் இருக்கிறான், அவன் மரணிக்க மாட்டான் என்று கூறிவிட்டு ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுகிறார்கள். சூரா ஆல இம்ரானின் 144வது வசனம், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூதர். கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், இவர்களை போன்று இதற்கு முன்னால் பல தூதர்கள் வந்திருக்கிறார்கள். அஃபஇம் மாத, அவர் மரணித்தால், அவ் குதில, அல்லது கொலை செய்யப்பட்டால், இன்கலபதும் அலா அகாபிக்கும், உங்களது புறங்கால்கள் நீங்கள் திரும்பிச் சென்று விடுவீர்கள். அவ்வாறு புறங்கால்கள் நீங்கள் திரும்பிச் சென்று விட்டால், ஃபலை யதுர்ரல்லாஹ ஷைஆ,
அல்லாஹுக்கு எந்த தீங்கும் அதனூடாக ஏற்பட மாட்டாது. நன்றி செலுத்துவோருக்கு அல்லாஹ் நிரப்பமான கூலியை கொடுப்பான் என்ற இந்த வசனத்தை ஓதுகின்ற போது இதனை கேட்ட சஹாபாக்கள் பூர்வமாக பார்க்கிறார்கள். இப்போதுதான் இந்த குர்ஆன் வசனம் வானத்திலிருந்து இறங்கியதை போன்று கேட்கிறார்கள். நபி அவர்கள் மீது கொண்ட அன்பு, கருணை, பாசத்தின் உச்சகட்டத்தின் காரணமாக மரணிப்பார்களா என்ற ஒரு எண்ணம் அவர்கள் உள்ளத்தில் இருக்கவில்லை. ஆனால் இந்த குர்ஆன் வசனம் சொல்கிறது, அவர் மரணித்தால் அல்லது கொலை செய்யப்பட்டால் என்ற அந்த வசனத்தை கேட்கின்ற போதுதான் அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுவதை போன்று விழிக்கிறார்கள். அதற்கு பின்னால் மனிதர்கள் எல்லாம் இந்த திருக்குர்ஆன் வசனத்தை கேட்டதற்கு பின்னால் சுதாகரித்துக் கொண்டு இது அல்லாஹுடைய வசனம் என்ற அந்த வசனத்தை புரிந்து ஒரு நிலைக்கு வருகிறார்கள். அதற்கு பின்னால் சகைஃபா பனி சைதா மஸ்ஜிது நபவிக்கு உங்களுக்கு தெரியும், இடது பக்கமாக அன்வார் அல் மதீனா அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு குழுக்களாக சஹாபாக்கள் போய் நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி இப்போது சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு பின்னால் ஒரு ஹலீஃபா தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. ஒவ்வொரு குழுக்களாக அங்கே தெரிவு நடைபெறுகின்ற போதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே சகீஃபா பனி சஈதாவிலே சஹாபாக்களுக்கு ஒரு பெரும் உபதேசம் செய்ததற்கு பின்னால் அங்கே அனைவரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை ஹலீஃபாவாக பைஅத் செய்கிறார்கள். இப்போது நபி அவர்களுடைய மரணிப்பார்களா என்ற சந்தேகம் உறுதி பெறுகிறது. மரணிப்பார்கள், இது அல்லாஹுடைய ஏற்பாடு என்ற செய்தி தெளிவு வந்ததற்கு பின்னால் அடுத்ததாக கலீஃபாவா அபூபக்கர் அலி அவர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். அங்கே பைஅத் செய்யப்படுகிறது. அதற்கு பின்னால் தான் அருமை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அடக்கம் செய்வதற்காக குளிப்பாட்டுகிறார்கள். சஹாபாக்கள் நபி அவர்களுடைய புனித உடலை தண்ணீர் கொண்டு குளிப்பாட்டுகிறார்கள். இதற்காக அவர்களுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் அவருடைய மகன் குசம், அலி இப்னு அபி தாலிப், உசாமா பின் ஸைத், ஷக்ரான் ரலியல்லாஹு அன்ஹும் ஜமீஅன், அல்லாஹ் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக, இந்த 5 பேரும் நபி அவர்களை அந்த புனித உடலை குளிப்பாட்டுகிறார்கள். அதற்கு பின்னால் அந்த வெண்மையான ஆடை கொண்டு 3 முறை சுற்றக்கூடிய அளவுக்கு நபி அவர்களை கஃன் செய்கிறார்கள். அங்கே சட்டைகளோ அல்லது வேறு தலைப்பாய்களோ இருக்கிறது 3 சுற்றுக்கள் செய்யப்படுகிறது. அதற்கு பின்னால் குளிப்பாட்டி விட்டார்கள், கஃன் செய்து விட்டார்கள். 3வது கடமை ஜனாசா தொழுகை. இப்போது அங்கே ஜமாஅத்தாக ஜனாசா தொழுவிக்கப்படவில்லை, தனித்தனியாக நபி அவர்களுக்கு தொழுகை நிறைவேற்றப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மகத்துவம், மகிமை, கௌரவம், புனிதத்துவம் கருதி ஒவ்வொருவரும் தனித்தனியாக போய் தொழுகை நடாத்துகிறார்கள். அதற்கு பின்னால் ஆண்கள் தொழுகையை முடித்ததற்கு பின்னால் பெண்கள் தொழுகை நிறைவேற்றுகிறார்கள். அதற்கு பின்னால் சிறுவர்கள் தொழுகை நிறைவேற்றுகிறார்கள். திங்கட்கிழமை மரணித்தார்கள். ஹலீஃபா அபூபக்கர் அவர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். அதற்கு பின்னால் குளிப்பாட்டி கஃன் செய்யப்பட்டு தொழுகை நடாத்தப்பட்டு செவ்வாய்க்கிழமை நபி அவர்கள் எந்த இடத்தில் மரணித்தார்களோ அதே இடத்தில் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அருமை மனைவி அபூபக்கர் ரலி அவர்களுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய தியாகங்களையும் சேவைகளையும் ஏற்று அல்லாஹ் ஸலவாத்தும் சலாமும் சொல்வானா என்று அதிகமாக நாம் ஸலவாத்து பெற வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போது தந்தையை இழந்திருந்தார்கள். பிறந்து 6 வருடங்களில் தாயை இழந்தார்கள். அனாதையாக பாட்டனாரிடம் வளர்ந்தார்கள். அதற்கு பின்னால் பெரிய தந்தை பொறுப்பெடுக்கிறார்கள். அதற்கு பின்னால் வியாபார நோக்கமாக பயணிக்கிறார்கள், ஆடு மேய்க்கிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு அவர்களை மணமுடிக்கிறார்கள். அதற்கு பின்னால் அந்த காலகட்டத்தில் வகை இறங்குகிறது. அழைப்பு பணியை மேற்கொள்கிறார்கள். மேராஜ் பயணத்தை மேற்கொண்டார்கள். அல்லாஹுடைய கட்டளை மக்காவை விட்டு மதீனாவுக்கு வர வேண்டும் என்ற ஒரு கட்டளை. மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னால், வருகை தந்ததற்கு பின்னால் மதீனா ஒரு இஸ்லாமிய எழுச்சி இடமாக, இஸ்லாத்தின் ஒரு பாராளுமன்றமாக
உலகமெல்லாம் இஸ்லாம் பரவுவதற்காக மதீனா அமைகிறது. பல யுத்தங்கள் நடைபெறுகிறது. யுத்தங்களில் கலந்து கொண்டார்கள், போராடினார்கள். சஹாபாக்கள் குறுக்கமான உபதேசங்களை எல்லாம் செய்து கடைசியாக ஹஜ்ஜத்துல் வதாவிலே எனது பொறுப்பு நிறைவு பெறுகிறது என்ற செய்தியை கூறி சஹாபாக்கிடத்தை சாட்சியம் பெற்று வந்து ஹிஜ்ரி 11ஆம் வருடம் ரபியுல் அவ்வல் மாதம் இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை பெற்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எனவே இந்த நபி அவர்களுடைய வரலாறை படித்து நமது வாழ்வில் இது எந்த அளவுக்கு எந்த முறையிலே தாக்கம் செலுத்த வேண்டுமோ அந்த விடயங்களை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கும், இந்த வரலாறுகளை பிறருக்கும் நமது குழந்தைகளுக்கும் முறையாக எத்தி வைப்பதற்கும் வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. எங்க இருக்கிற நம்ம எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிற நாம இங்க ஷேக் சாலிஹ். இப்ப நாம எங்க இருக்கிறோம்? மதீனாவில் இருக்கிறோம். நாம சொன்னோம் இந்த வகுப்புல நாம எல்லாரும் சேர்ந்து ஒரே பஸ்ல தான் போறோம். டிரைவர் ஒரு பக்கமும் கண்டக்டர் ஒரு பக்கம் இருந்தா சரி வராது. இப்ப நாம எங்க இருக்கிறோம்? மதீனாவுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தானத்தை பின்னால குளிப்பாட்டி கஃன் செஞ்சு அடக்கினதுக்கு பின்னால இருக்கிறோம். மாஷா அல்லாஹ். அதற்கு பின்னால நம்ம அந்த பாடம் நபி அவர்கள் அந்த நபித்துவத்துக்கான அடையாளங்கள் நிறைய இருக்கு. ஆனா வரலாறு நான் சொன்னது மட்டும்தான் கிடையாது. நான் உங்களுக்கு சொன்னோம் இந்த வருடத்துல சுருக்கமாக நமக்கு ஒரு வரலாறு தெரியணும்.